வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு குறித்து டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எங்கன்னு நியூஸ் வந்துருச்சு. அதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது இப்போ கோட் படம் நடித்தார், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோட் படத்தை பற்றி ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ வந்து கொடி வந்து போன வாரம் வந்து கொடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்ன ஃப்ளாகு அந்த கட்சிக்கு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது முடிச்சதுக்கப்புறம் மாநாடு நடத்துறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அந்த வேலையெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு, நான் கூடிய சீக்கிரம் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அந்த வேலை தான் போயிட்டுருக்குங்க. அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து கோட் படத்தோட ப்ரமோஷன்லாம் போயிட்டுருக்கு, ரொம்ப ஜரூராக நடந்துகிட்ருக்கு பரபரப்பாக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநாடு வந்து ஏற்பாடெலாம், ஏன்னா ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். முதல்ல மாநாடு அதுக்கான எவ்வளோ பெரிய விஷயம், அது என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இப்போலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கன்னா உங்களுக்கு அதே விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து விக்கிரவாண்டின்னு இருக்குல்ல, அந்த விக்கிரவாண்டி பக்கத்தில் வந்து வி சாலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாநாடு நடக்க போகுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 ஏக்கர் வந்து ரொம்ப பெரிய 85 ஏக்கர்னு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். 85 ஏக்கருக்கு வந்து இடத்த வந்து ஒரு வாடகைக்கு எடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து வாடகைக்கும் லீஸ்க்கும் எடுத்துருக்குறாங்க அந்த மாநாடு நடக்கிறதுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் வந்தால் காரு, வேனு, பஸ்ஸு, லாரிலாம் வருவாங்க, எல்லோரும் தொண்டர்கள்லாம் வருவாங்க. அதுக்காக பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, வட மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்குலாம் ஒரு சைட்லேயும் ரைட் சைட்லேயும், தென் மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்காக லெஃப்ட் சைட்லேயும் வந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு 20, 20, 30 ஏக்கரில் வந்து அவங்க அதையும் வாடகைக்கு எடுத்துருக்காரு. 2 சைடு வந்து நல்லா விசாலமாக நிறுத்ததுக்காக ஒன்று, அப்புறம் பைக் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக அது கொஞ்சம் ஒரு 5 ஏக்கர் வந்து வாடகைக்கு எடுத்து அதை வர ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து எஸ்பி லெவலில் வந்து பர்மிஷனுக்காக வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்னு டீட்டெயிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி செக்ரட்டரி புசி ஆனந்த் அவர்கள் இருக்கார்ல, அவர் பேரை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்னென்னா, இது மாதிரி வந்து வர்றவங்களுக்குலாம் வந்து உள்ளார போகிறதுக்கு வந்து ஒரு 3 வழி, என்ட்ரன்ஸ் ஒரு 3 வழியும், எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 3 வழி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வர்ற எல்லாருக்கும் வந்து சாப்பாடு, தண்ணி எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ்லாம் அங்கே நிறுத்துவாங்க, ஏதாவது பிரச்சனை சொல்லி ஆம்புலன்ஸ் சேவை ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸு, பாதுகாப்பு போலீஸு இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா மனுவில் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ வந்து பரபரப்பாக வந்து ரொம்ப வேகமாக வந்து 2026 எலெக்ஷனுக்காக இப்போயே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏன்னா அடுத்தப்பல படம் ஷூட்டிங் போயிட்டோம்னா கொஞ்சம் வர முடியாது, அதனால் இப்போயே வந்து ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த கட்சி கொடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கட்சியில் வந்து கொடியில் வந்து விஜய் அவர்களோட டிவிக்கே இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம், அந்த கொடியில் வந்து 2 யானைகள், போர் யானைகள் நிற்கிற மாதிரி இருக்குது. நடுவில் வந்து வாகை மலர் வச்சு போர் யானைகள் நிற்கிற மாதிரி தான் அந்த கொடியில் இருக்குது. அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுத்துருக்குறாங்க, கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய கொடியில் வந்து யானைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு யானை 2 யானை தெரியல இருக்கும் அதில். அதே மாதிரி யானையை வந்து இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் விஜய் வந்து கோவப்படுறதா ஒரு தகவல். எப்படின்னா ஃபுல்லாக இவரே பார்க்க முடியாது, என்னென்ன பண்ணலாம், எப்படி எது மாதிரி ஆரம்பிக்கலாம் சொல்லி அதுக்கும் டீம் இருப்பாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க, ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சட்ட சிக்கல்லாம் எதுவும் வரக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து இது மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட ரொம்ப கோவப்பட்டதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. உங்களை நம்பி தான் விட்டு இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த யானை படம் வேற, நம்மளது வேற, இது நம்ம எலெக்ஷன் கேட்போம் விளக்கம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீறி போனாலும், அப்படியே வந்து யானை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் பரவாயில்ல, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான் பண்ணணும் வழியாக. நம்ம வந்து இப்போ அவரும் அப்படி தான், இந்த கொடி பிரச்சனை வந்து துவண்டு போகாமல் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் சொல்லி அடுத்த வேலை என்னன்னு சொல்லி அதை நல்லா பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். இதுக்கு நடுவில் வந்து நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தலைவரில் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறவர் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில்
துணிஞ்சு இதில் இறங்கியிருக்கிறாரு. அரசியலில் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி எந்த அனுபவமும் கிடையாது, எந்த கட்சியிலையும் இருந்தது கிடையாது. இருந்தாலும் துணிஞ்சு பண்ணணும்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு தைரியமாக வந்ததை பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கட்சி நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில், தேசிய லெவலில் நிறைய கட்சி இருக்குது. அவங்க என்னென்னா ஒரு பெரிய சினிமாவில் இருந்தவர் வந்ததுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அந்த பயத்தினால நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் எதுக்குமே வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் பதிலே கொடுக்குது. அது கரெக்டாக அவர் பண்ணுறது. எப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது வந்து அடுத்தாப்புல கட்சிக்கு என்னென்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டே இருந்தால் அவருக்கு வேறு மற்ற வேலையை பார்க்க முடியாது. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. என்ன சொல்கிறாங்க, கட்சின்னா வந்து ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறப்பயே அந்த அங்கே செயற்குழு உறுப்பினர்கள்லாம் ரெடி தேர்ந்தெடுக்கிறப்பெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது. கட்சி பேர் அறிவித்து அங்கே செயற்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து ரெடி இப்போ இது பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அப்போ ஒரு பேச்சு வந்துச்சு. அதே மாதிரி இப்பயும் வந்து கொடியெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு அப்படி ஒரு பேச்சு வருது. ஆனால் எதுக்குமே விஜய் அவர்கள் பதிலே சொல்லலை. அப்புறம் வந்து இவருக்கு வந்து அரசியல் மறுபடியும் அதே தான், இவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது. அப்புறம் வந்து இவர் சினிமாவுக்கு வந்தனால இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆகிவிட முடியுமா அப்படிலாம் பேசுகிறாங்க. அது மாதிரி யாருங்க சொன்னால், நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நானும் கட்சியிலேருந்து வரேன், சினிமாலேருந்து வரேன், யாருமே சொல்லலை. ஆனால் இவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க, இவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒன்றுக்குமே பதில் சொல்லவே இல்லை. அவர் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம அவருடைய கோல் என்ன அப்படிங்கிற அவருக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு தகுதி இருக்குங்க. என்ன தகுதினா, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், தமிழ்நாடு மக்கள் உயர்வுக்கு பாடுபடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காக இவ்வளவு நாள் நம்ம பாடுபட்டோம், வாழ்ந்தோம், உழைச்சோம், தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாடு மக்களோட உயர்வுக்காக நம்ம செய்யணும் இனிமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து துணிஞ்சு இறங்கியிருக்கிறாரு மக்களுக்காக. அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து அந்த ஒரு தகுதி போதும், அவருக்கு வேற எந்த தகுதியும் வேணாம். அதே மாதிரி இப்போ இந்த இது பண்ணுறப்ப கட்சியில் இப்படி பண்ணிட்டு தான் வரணும்லாம் சொல்கிறாங்கல்ல, கோட்பாடு அறிவிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், முன்னாடி கட்சியில் இருந்துக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எங்கள் மாற்றங்கிறது எல்லாத்துலேயும் வருதுங்க. உங்களுக்கு இது என்ன படிப்பில் வருது, மருத்துவத்தில் வருது, சாப்பாட்டில் வருது, ட்ரெஸ்ஸில் வருது, எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வருது. அப்படிங்கிறப்ப ஏன் அரசியலில் மாற்றம் வரக்கூடாதா? இப்படி தான் வரணும், இது மாதிரி ரூட்டில் தான் வரணும், இந்த ரூல்ஸ்லாம் வரணும்னு கிடையாது. எப்படி வந்தாலும் வந்து நீ என்ன செய்கிற அதுதான் நம்ம பார்க்கணும் ஒழிய வர்றது வந்து ரூட் எப்படி வேணால் வரலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ விஜய் அவர்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. வந்து நான் என்னுடைய கோல் என்ன, குறிக்கோள் என்ன, அதை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன். நீங்கள் யார் எது சொன்னாலும் இந்த காலை வாங்கி விட்டுருன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. அது மாதிரி வந்து ஒவ்வொன்றா நடக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து சண்டே வந்து 22 அன்னைக்கு வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்ததாக தகவல். விஜய் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லீவாக இருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் வீட்டிலேருந்து எல்லாம் வருவாங்க, நிறைய தொண்டர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து வைக்கலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் ஜோசியர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மண்டே வந்து அடுத்த நாள் 23ஆம் தேதி தான் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல நாள், அன்னைக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அதனால தான் வந்து அன்னைக்கு வைக்கல, அடுத்த நாள் வந்து 23ஆம் தேதி அன்னைக்கு வைக்கிறாங்க. அது எந்த டைம் என்ன எது சொல்லி ஃபுல்லாக இன்னொருத்தரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி விளம்பரம் வரும், எல்லாமே வரும். அதுக்கு தகுந்தாப்புல வந்து மக்கள்லாம் வந்து அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணி என்ன பேசுகிறாரு, என்னென்ன மக்களுக்கு செய்தி சொல்கிறாரு, என்ன ஏதுன்னு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறுறதை அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ஒருத்தர் பண்ண போகிறான்னு வச்சுங்களேன், இந்த அரசியலும் கிடையாது, எந்த ஃபீல்டில் வேணாலும் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பல தடைகள் வரும், அப்புறம் வந்து அது வந்து எதிர்ப்புகள் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் நம்ம உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். விஜய் அவர்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் வச்சப்போ அதில் வந்து ஒரு இக்கு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அது கரெக்டான பாயிண்ட்டு, ஒரு தப்பு மிஸ்டேக், ஓகே கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். அதையும் கேட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் ஓகே அவன் வைக்கணும்னு பண்ணிட்டார். அது மாதிரி ஒரு தப்பு இருந்தால் திருத்திக்கலாம், தப்பே கிடையாது. மற்றபடி சொல்கிறதுக்கெல்லாம் அன்னெசரியாக மற்றவங்களாம் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து செயலில் தான் காட்டணும் வழியே, ஒன்லி ஆக்ஷன் தான் வழியே. நம்ம வாயில் பதில் சொல்லி பேச்சை வளர்த்துட்டு கூடாது. ஸோ பேசுகிறவங்க பேசட்டும், தூட்டுறவங்க தூட்டட்டும், நான் வந்து போகிற வழி நான் என்னுடைய பாதையில் போகிறேன் அப்படிங்கிற தான் போயிட்டுருக்காரு. அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அடுத்தாப்பில் செப்டம்பர் 23ஆம் தேதி மண்டே அன்னைக்கு மீட்டிங் இருக்குது விக்கிரவாண்டியில். அது வர்றப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து இன்னொன்று என்ன, ஒரு முக்கியமாக ஒரு 5 நிர்வாகிகள் வந்து ஒரு கட்சியில் வந்து அன்றைக்கி இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் என்னென்னு டீட்டெயில்ஸ் தெரியல. நம்ம அன்றைக்கி தான் மாநாடப்போ என்னென்ன புது நியூஸ் வருது, என்னென்ன நடக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.